ஓம் சாந்தி. 14/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றி உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். பிறரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதன் மூலம் உங்கள் அலங்காரத்தை கலைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வாறு தந்தையை விட திறமைசாலியான மந்திரவாதிகள் ஆவீர்கள்? பதில்: நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கும் போது லக்ஷ்மி நாராயணன் போல் ஆகுவதற்காக உங்களை அலங்கரிக்கின்றீர்கள். இங்கு அமர்ந்திருக்கும் போது உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்கின்றீர்கள். இதுவும் மந்திர வித்தை ஆகும். அல்பாவை மாத்திரம் நினைவு செய்வதன் மூலமே நீங்கள் அலங்கரிக்கப்படுகின்றீர்கள். அதனை பற்றி சிந்திக்க வேண்டுமே அல்லாமல் அதற்கு உங்கள் கைகால்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை. யோகத்தின் மூலம் நீங்கள் சுத்தமாகவும் தூய்மையாகவும் அழகானவர்களாகவும் ஆகுகின்றீர்கள். ஆத்மாக்களான நீங்கள், உங்கள் சரீரங்கள் இரண்டுமே தூய்மையாகுகின்றன. அதுவும் ஓர் அற்புதமே. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. ஏனைய அனைத்தையும் துறந்து லக்ஷ்மி நாராயணனை போன்று எவ்வாறு அலங்கரிக்கப்பட முடியும் என்பதை பற்றி மாத்திரமே அக்கறைப்படுங்கள். 2. உங்களிடமே கேளுங்கள். 1. ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலமும் மன்மனாபவ என்னும் திறவுகோலை பயன்படுத்துவதன் மூலமும் நான் மிகவும் நன்றாக என்னை அலங்கரிக்கின்றேனா? 2. தவறான விடயங்களை பேசுவதாலும் செவிமடுப்பதாலும் நான் எனது அலங்காரத்தை கலைத்துக் கொள்கின்றேனா? 3. நான் அனைவருடனும் அன்போடு தொடர்பு கொள்கின்றேனா? 4. நான் எனது பெறுமதிமிக்க நேரத்தை எங்காவது வீணாக்குகின்றேனா? 5. நான் தெய்வீக சுபாவம் கொண்டுள்ளேனா? ஆசீர்வாதம்: நீங்கள் வீணான எண்ணங்களுக்கான காரணத்தை அறிந்து அவற்றை முடிப்பதன் மூலம் தீர்வின் சொரூபம் ஆகுவீர்களாக. வீணான எண்ணங்கள் எழுவதற்கு 2 பிரதான காரணங்கள் உள்ளன. 1. கர்வம். 2. இகழப்பட்ட உணர்வு. எனக்கு ஏன் குறைவாக கொடுக்கப்பட்டது? நானும் இந்த அந்தஸ்தை பெற வேண்டும். நானும் முன்னால் வைக்கப்பட வேண்டும். இதன் பொழுது நீங்கள் இகழப்பட்டதாக கருதுகின்றீர்கள் அல்லது கர்வத்தை உருவாக்குகின்றீர்கள். உங்கள் பெயர், மரியாதை, கௌரவம், முன்னேறி செல்லுதல் அல்லது சேவை செய்தல் போன்றவற்றை இட்டு கர்வத்தின் அனுபவத்தை கொண்டிருத்தல் அல்லது இகழப்பட்ட உணர்வை கொண்டிருத்தலே வீணான எண்ணங்களுக்கு காரணமாகும். அவற்றிற்கான காரணத்தை அறிந்து அவற்றிற்கான தீர்வை காணுவதே தீர்வின் சொரூபம் ஆகுதலாகும். ஸ்லோகம்: மௌன சக்தி மூலம் இனிய வீட்டிற்கு பயணிப்பது மிகவும் இலகுவாகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.